உங்களுக்கு தேவையான ஒன்றை பெறணும்னா இந்த பிரபஞ்சத்தை பார்த்து அழுது கெஞ்சி மன்றாடுவதுதான் முற்றிலும் தவறான ஒரு வழிமுறை அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம், நிச்சயமா. நெறைய பேருக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா நாம அப்படி பழக்கப்பட்டுட்டோம். ஆமா, அதுதான் உண்மை. வழக்கமா இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி பார்க்கறோம் பாத்தீங்கன்னா, அது எங்கோ வெகு தொலைவில் இருக்கிற ஒரு மாபெரும் அதிகாரம். அதை சமாதானப்படுத்தி நம்முடைய கஷ்டங்களை சொல்லி அழுதா மட்டுமே நமக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழமா நம்புறோம் இல்லையா? கண்டிப்பா. அது ஒரு பழமையான நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு இந்த ஆழ்ந்த தேடல்ல நம்ம ஆராயப் போற ஒரு ஆழமான கருத்தியல் அந்த நம்பிக்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுது. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிற படைப்போட 384 முதல் 387 வரையிலான வரிகளை தான் நாம இன்னைக்கு முழுமையா அலசப் போறோம். ம். இது சாதாரண வரிகள் கிடையாது. ஏதோ ஒரு கடவுளை எப்படி திருப்திப்படுத்துவது அப்படின்னு சொல்லும் வரிகள் நிச்சயமா இல்ல. சரியா சொன்னீங்க. மாறாக பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மிகச் சிக்கலான, எப்படி சொல்றது, ஒரு அதிநவீன தானியங்கி அமைப்பு. அதாவது ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மாதிரி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவா விளக்குது. ஆமா. இது மனிதர்களாகிய நமக்கும் அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் இடையிலான உறவ முற்றிலும் மறுவரையறை செய்யுது. வெறும் குருட்டு நம்பிக்கையோ கண்மூடித்தனமான சரணடைதலோ இங்க பேசப்படல. இது ஒரு துல்லியமான அறிவியல் மற்றும் தர்க்கத்தின் அடிப்படையில் இயங்குற ஒரு செயல்பாடு. வாவ்! அறிவியல் பூர்வமான செயல்பாடு. இத கொஞ்சம் விரிவா பார்க்கணும். பிரபஞ்சம் உங்களுடைய உள்ளுணர்வின் அதிர்வெண்ணை, அதாவது உங்க ஃப்ரீக்வென்சிய மிக துல்லியமா படிச்சு, அதை அப்படியே பிரதிபலிச்சு, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த ஜிபிஎஸ் புள்ளிக்கு நீங்க கேட்காமலேயே கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு மாபெரும் தொழில்நுட்பம் பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நொடியும் நீங்க அடிப்படையில் எந்த தன்மையில் இயங்கிக் கொண்டிருக்கீங்க அப்படிங்கறத மட்டுமே அது கணக்கில் எடுத்துக்குது அப்படிங்கிற ஒரு மிக நுட்பமான செயல்பாட்டு விதியை தான் இந்த வரிகள் முன்வைக்குது. சூப்பர். அப்போ இந்த செயல்பாட்டு விதியை புரிந்து கொள்வதற்கு முதல்ல ஒரு அடிப்படை தொழில்நுட்ப கேள்வியை நம்ம எழுப்பணும். அதாவது இந்த எல்லையற்ற பிரபஞ்ச சக்தி எப்படி மனிதர்களாகிய நம்ம கூட தொடர்பு கொள்ளுது? மூல ஆதாரத்துல பாத்தீங்கன்னா, பிரபஞ்சம் உயிர்களுக்கு மகிழ்ச்சியை அல்லது களிப்பை தருவதற்கு கருணேந்திரியம் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தை பயன்படுத்துதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, கரணேந்திரியம் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது நமது மனம், புத்தி போன்ற உள்கருவிகளும் சரி, மெய், வாய், கண் போன்ற வெளிப்புலன்களும் சரி, அதுதான் அந்த ஊடகம். இதை ஒரு நவீன தொழில்நுட்பத்தோட ஒப்பிட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். நமது உடலும் மனமும் ஒரு கணினியோட ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது அந்த முழு அமைப்பையும் இயக்குற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி செயல்படுது. ரொம்ப அருமையான ஒப்பீடு. ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இப்போ ஒரு சின்ன லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல மிக அதிக திறன் கொண்ட ஒரு மாபெரும் மின்சார இணைப்பை நேரடியாக செருகினால் அந்த லேப்டாப் வேகமாலாம் செயல்படாது. அது எரிஞ்சு சாம்பலாகிடும் இல்லையா? கண்டிப்பா வெடிச்சிடும். அப்படியானால் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச சக்தி நமது சிறிய புலன்களுக்குள் நுழையும் போது அது ஏன் நம்மை சிதைப்பதில்லை? அது எப்படி சாத்தியம்? ரொம்ப அற்புதமான கேள்வி. இந்த இடத்துல தான் மனித உளவியலையும் நரம்பியல் அமைப்பையும் பிரபஞ்சம் எவ்ளோ ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கு அப்படிங்கிறது வெளிப்படுது. மூல ஆதாரம் அறநேர்ந்த தளித்தருள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துது. அறநேர்ந்த தளித்தருள். ஒரு நிமிஷம். அரண் அப்படின்னா பாதுகாப்பு கோட்டைன்னு அர்த்தம் இல்லையா? சரியா புடிச்சிங்க. அரண் என்றால் ஒரு பாதுகாப்பு கவசம். பிரபஞ்ச சக்தி எல்லையற்ற பேரானந்தத்தையோ அல்லது ஆற்றலையோ எந்தவித வடிகட்டியும் இல்லாம ஒரு மனிதன் மீது அப்படியே கொட்டி விடுவதில்ல. மனிதர்களோட நரம்பியல் அமைப்பும் மன அமைப்பும் ரொம்ப நுட்பமானவை, எளிதில் உடையக்கூடியவை. ஆமா, நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இதையும் தாங்க முடியாது. உண்மைதான். நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் தூண்டுதல்களை, அதாவது ஸ்டிமுலேஷனை தாங்கிக் கொள்ள முடியாது. சொல்லப்போனா திடீரென கிடைக்கும் அளவற்ற மகிழ்ச்சி கூட மனித மூளையில் ஒருவித அதிர்ச்சியோ பதற்றத்தையோ அல்லது உடல் ரீதியான நடுக்கத்தையோ உருவாக்கிடும். ஓ, இதை நாம நிஜ வாழ்க்கையிலே நிறைய பார்க்க முடியுது. அதாவது திடீர்னு மிகப்பெரிய லாட்டரி விழுந்தவங்க, இல்லைன்னா ஒரே ராத்திரியில மிகப்பெரிய புகழ அடைஞ்சவங்க அடுத்த சில வருஷங்கள்லே மனதளவுல முற்றிலும் சிதைஞ்சு போறதை நாம பார்த்திருக்கோம். ஆமா, நிறைய உதாரணங்கள் இருக்கு.
ஏன்னா அவங்களுடைய மன அமைப்பு அந்த அளவிலான ஒரு நல்ல விஷயத்த ஒரே நேரத்துல உள்வாங்கும் திறனை பெற்றிருக்கவில்லை. அப்படியானால் இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாதிரி செயல்படுதா? ஒரு தனிநபரின் மனம் மற்றும் புலன்களின் அளவையும் திறனையும் துல்லியமா அளவிட்டு அவங்க எந்த அளவுக்கு அந்த இன்பத்தை பாதுகாப்பா உள்வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே அது வடிகட்டி தருதா? 100க்கு 100% உண்மை. அது ஒரு மிக துல்லியமான கஸ்டமைஸ்டு விநியோக முறை. அந்த அரண் அப்படிங்கிற பாதுகாப்பு வளையம் வழங்கப்படும் களிப்பினால் அந்த உயிர் சிதைந்து விடக்கூடாது அப்படிங்கறத உறுதி செய்து, வாவ்! அந்த உயிரின் உடலையும் மனதையும் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் நிறுத்தி அந்த பாதுகாப்பான எல்லைக்குள் மட்டுமே பிரபஞ்ச சக்தி மகிழ்ச்சியை தருது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது வெறும் ஆற்றலா மட்டும் இல்லாம நம்முடைய உயிரியல் மற்றும் உளவியல் வரம்புகளை ஆழமாக புரிந்து கொண்டு கருணையோடு செயல்படும் ஒரு நுண்ணறிவு கொண்ட சக்தி என்பதை இது காட்டுது. அந்த பார்வை உண்மையிலேயே ஆச்சரியம் அளிக்குது. அதாவது பிரபஞ்சம் நமக்கு சில விஷயங்களை கொடுக்க மறுக்குது அப்படின்னா அது கஞ்சத்தனத்தால் அல்ல, மாறாக நம்முடைய அமைப்பு சிதைந்து விடக்கூடாது என்பதற்கான பாதுகாப்பு கவசமாகவே அது செயல்படுது. கண்டிப்பா அது ஒரு தாய் தடுத்து நிறுத்துற மாதிரி தான். சரி, நமது திறனுக்கு ஏற்ப எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது அது கட்டுப்படுத்துது என்பது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத அது எப்படி முடிவு செய்யுது? அடுத்த வரிகள்ல பாத்தீங்கன்னா எத்தகை, எப்படி அப்படிங்கிற 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான பகுதி. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் நேர்மறையா சிந்தித்தால் பிரபஞ்சம் எனக்கு நேர்மறையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துடுமா? அப்படியானால் இது ஒரு காசு போட்டால் கேட்டதை கொடுக்கும் வெண்டிங் மிஷின் போன்றது தானே? ஒரு நல்ல எண்ணத்தை போட்டால் ஒரு நல்ல வாழ்க்கை வெளியே வந்து விடும் அப்படிங்கிற ஒரு எளிய கணிதம் தானே இது? அதுதான் பெரிய தப்பு. நவீன காலத்துல பலரும் ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் போன்ற விஷயங்களை புரிஞ்சு கொள்ளும் விதத்துல உள்ள மிகப்பெரிய பிழையே இதுதான். ஓ, அப்படியா? வெண்டிங் மிஷின் மாதிரி கிடையாதா? நிச்சயமா கிடையாது. வெண்டிங் மிஷின் அப்படிங்கிறது ஒரு எந்திரத்தனமான அமைப்பு. நீங்க எந்த மனநிலையில இருந்தாலும் சரி, ஒரு பட்டனை அழுத்தினால் அதற்கேற்ற பொருள் வெளியே வரும். ஆனா மூல ஆதாரம் விவரிப்பது ஒரு காஸ்மிக் அலைன்மெண்ட், அதாவது ஒரு பிரபஞ்ச சீரமைப்பு. சரி, அப்போ அது எப்படி வேலை செய்யுது? முதல்ல எத்தகை அப்படிங்கிற வார்த்தைய எடுத்துக்குவோம். நீங்க என்ன வார்த்தைய பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத பிரபஞ்சம் கேட்பதில்ல. நீங்க வெளிப்படுத்தும் எண்ணத்தின் அடிப்படை தன்மை என்ன, அதோட மைய உணர்வு என்ன அப்படிங்கறத மட்டுமே அது துல்லியமாக ஸ்கேன் செய்யுது. அதாவது இது நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவர் தனது வேலையில் பதவியுயர்வை வேண்டும் அப்படின்னு முயற்சிக்கிறார். அவர் தினமும் காலையில எழுந்து நான் வெற்றி பெறப் போகிறேன், எனக்கு பதவியுயர்வு கிடைக்கப் போகுது அப்படின்னு தனக்குத்தானே நேர்மறையான வார்த்தைகளை சொல்லிக்கிறார். ஆமா. ஆனா அந்த ஆசையை இயக்குகின்ற மையமான உணர்வு பாத்தீங்கன்னா அவருடன் வேலை பார்க்கும் சக ஊழியர் மீதான ஆழமான பொறாமையாக இருக்கு, அல்லது தன்னை யாரும் மதிக்க மாட்டார்களோ அப்படிங்கிற ஒரு தீவிரமான பயமா இருக்கு. இப்போ அந்த நபர் வெற்றியின் அதிர்வலையை வெளிப்படுத்தல, மாறாக பொறாமை மற்றும் பயத்தின் அதிர்வலையே பிரபஞ்சத்துல பரப்புகிறார் இல்லையா? மிக சரியான உதாரணம். அந்த சூழல்ல அவருடைய எண்ணத்தின் எத்தகை அல்லது தன்மை என்பது இல்லாமை, பயம் மற்றும் பொறாமை. பிரபஞ்சத்தின் அந்த மாபெரும் கண்ணாடியானது பதவி உயர்வு அப்படிங்கிற வார்த்தைய பார்க்காது. ஓ, அப்ப அது எதை பார்க்கும்? அது பயம் மற்றும் பொறாமை அப்படிங்கிற அதிர்வெண்ணோடு தன்னை சீரமைச்சுக்கும். அதோட விளைவாக அவர் வெளிப்படுத்தும் அதே தன்மையத்தான் பிரபஞ்சம் அவர் வாழ்க்கையில பிரதிபலிக்கும். ஒருவேளை அவருக்கு அந்த பதவி உயர்வு கிடைத்தால் கூட அது மேலும் பல பயங்களையும் பாதுகாப்பற்ற உணர்வுகளையும் சிக்கல்களையும் உருவாக்கும் வகையிலே வந்து சேரும். இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு உண்மை. ஆமா, நீங்க பயம் அப்படிங்கிற விதைய விதைத்து விட்டு அதன் மேல் நேர்மறையான வார்த்தைகள் அப்படிங்கிற தண்ணீரை எவ்வளவு ஊற்றினாலும் அதிலிருந்து அமைதி அப்படிங்கிற மரம் வளரவே வளராது. நீங்க எந்த தன்மையை வெளிப்படுத்துறீங்களோ அதே தன்மையை தான் பிரபஞ்சம் துல்லியமாக திருப்பி கொடுக்கும். அதுதான் எத்தகை. இது உண்மையிலேயே மிக ஆழமான ஒரு உளவியல் உண்மை. நாம பல நேரங்கள்ல உள்ள கொந்தளிப்ப வச்சுக்கிட்டு வெளியே போலியான நேர்மறைத்தன்மையை காட்டி பிரபஞ்சத்தை ஏமாத்தலான்னு நினைக்கிறோம். ஆனா அது சாத்தியமே இல்ல. நிச்சயமா ஏமாற்ற முடியாது. சரி, எத்தகை, அதாவது எந்த தன்மை அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஆனா அந்த வரிகள் அதோட நிற்கல. அடுத்ததாக எப்படி அப்படிங்கிற இன்னொரு அடுக்கு வருது. ஒரு எண்ணத்தின் தன்மைக்கும் அந்த எண்ணம் எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறதுக்கும் செயல்பாட்டு ரீதியாக என்ன வித்தியாசம் இருக்கு? இங்கதான் இந்த தத்துவத்தோட நுண்ணிய தர்க்கம் வெளிப்படுது. தன்மை அப்படிங்கிறது அந்த எண்ணம் எந்த வகைப்பாட்டை சார்ந்தது என்பதை குறிக்குது. அது நன்மையானதா அல்லது தீமையானதா என்பது போல. ஆனா
எப்படி அப்படிங்கிறது அந்த எண்ணம் எந்த முறையில், எந்த தீவிரத்தில், எந்த மனப்பாங்கில் செயல்படுத்தப்படுது என்பதை குறிக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் உதாரணத்தோட சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இப்போ ஒரு உதாரணம் பாப்போம். 2 நபர்கள் ஒரு முதியோர் இல்லத்திற்கு நிதி உதவி செய்றாங்கன்னு வெச்சுக்குவோம். அந்த செயலோட தன்மை 2 பேருக்கும் ஒண்ணுதான். அது அறச்செயல். ஆனா அவங்க அதை எப்படி செய்றாங்க அப்படிங்கறதுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்க முடியும். ஓ, எனக்கு புரியுது. அதாவது முதல் நபர் எந்தவித ஆர்ப்பாக்கமும் இல்லாம அந்த முதியவர்கள் மீதான உண்மையான அக்கறையோடும் அமைதியோடும் அதை செய்றாரு. ஆமா, ஆனா 2வது நபர் தான் ஒரு பெரிய கொடையாளி அப்படின்னு ஊருக்கே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு பெரிய பலகையை அங்க வைக்கணும் அப்படிங்கிற அகந்தையோட செய்றாரு. மிகச் சரியாக சொன்னீங்க. பிரபஞ்சத்தோட அமைப்பு செயலின் நன்மைய மட்டும் பார்க்கறதில்ல, அது எப்படி செய்யப்படுது அப்படிங்கறதையும் துல்லியமா அளவிடுது. முதல் நபருக்கு பிரபஞ்சம் அதற்கான பலன அவர் எந்த முறையில் அது செய்தாரோ, அதாவது அமைதியாகவும் ஆழ்ந்த திருப்தியாகவும் அதே முறையில் அவருக்கு திருப்பி அடிக்குது. அப்போ 2வது நபருக்கு 2வது நபருக்கு அவரது அகந்தையை திருப்திப்படுத்தும் வகையில் வெளியே புகழ் கிடைக்கலாம், ஆனா உள்ளுக்குள் எப்பொழுதும் பிறரின் அங்கீகாரத்திற்காக ஏங்கும் ஒரு வெற்றிடத்தையே அது பரிசலிக்கும். உங்க எண்ணத்தோட தன்மை மற்றும் அதை நீங்க அணுகும் முறை ஆகிய 2ன் சரியான அச்சுப்பிரதியைத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி அளிக்குது. இதில் எந்தவிதமான திரிபுகளும் இருக்காது. ஒரு நிமிஷம். அப்படியானால் இந்த அமைப்பு நமது களிப்பை கையாளும் திறனை கணக்கிடுது, நமது எண்ணத்தின் அடிப்படை தன்மையை ஸ்கேன் செய்யுது, அதோடு நாம எப்படி செயல்படுகிறோம் அப்படிங்கிற முறையையும் துல்லியமாக பிரதிபலிக்குது. ஆமாம், எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டா நடக்குது. தர்க்க ரீதியாக பாத்தீங்கன்னா அடுத்த மிகப்பெரிய சிக்கல் என்பது விநியோகம், அதாவது லாஜிஸ்டிக்ஸ். கோடிக்கணக்கான மனிதர்கள் ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான எண்ண அலைகளை பிரபஞ்சத்தில் செலுத்திக் கொண்டே இருக்காங்க. இந்த மாபெரும் அமைப்போடு நாம எப்படி தொடர்பு கொள்வது? இது ரொம்ப இயல்பான சந்தேகம். நமக்கு வேண்டியதை பெறுவதற்கு நாம எப்படி அப்ளை பண்றது? பொதுவா ஆன்மீகம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நாம ஏதோ ஒரு புனிதம் வாய்ந்த இடத்திற்கு செல்லணும், பல நாட்கள் தவம் இருக்கணும், முக்கியமா நம் தேவைகளுக்காக பிரபஞ்சத்திடம் அழுது மன்றாடி நிற்கணும் அப்படிங்கிறதானே. மனிதர்களாகிய நாம பல நூற்றாண்டுகளாக சுமந்து வரும் ஒரு மிகப்பெரிய உளவியல் சுமை இது. துன்பப்படுவதையும் கஷ்டப்படுவதையும் தான் நாம ஆன்மீகத்தோட அளவுகோலா பாக்குறோம். நாம எவ்ளோ சத்தமா அழுகிறோமோ அவ்ளோ சீக்கிரம் பிரபஞ்சம் நம்ம கவனிக்கும்னு நம்புறோம். ஆமா, அப்படித்தானே சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா மூல ஆதாரத்தில் உள்ள ஏங்காது அப்படிங்கிற வார்த்தை அந்த நம்பிக்கையே சுக்குநூறா உடைத்தெரியுது. உயிர்கள் ஏங்கி தவிக்க கூடாது என்பதற்காகவே இந்த மாபெரும் அமைப்பு செயல்படுது அப்படின்னு அது ரொம்ப தெளிவா குறிப்பிடுது. வாவ், எங்காது இது எனக்கு நம்முடைய ஸ்மார்ட் போன்களில் இருக்கிற அதிநவீன ஜிபிஎஸ் வலிப்பு நிலைத்தான் ஞாபகப்படுத்துது. நான் எங்க இருக்கிறேன்னு செயற்கைக்கோள் கிட்ட போய் நான் மன்றாட வேண்டியதில்லை. அது நான் இருக்கிற அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகைய நிகழ் நேரத்துல, அதாவது ரியல் டைம்ல கணக்கிட்டு கொண்டே இருக்கு. சரியான ஒப்பீடு. எனக்கு ஒரு பாதை தேவைப்பட்டால் நான் ஏதோ ஒரு தொலைதூர மையத்திற்கு சென்று அந்த வரைபடத்தை வாங்க வேண்டியதில்லை. நான் எங்கு நிற்கிறேனோ அதே புள்ளிக்கு அந்த வரைபடம் நேரடியாக வந்து சேருது. மூல ஆதாரம் எங்கெங்கிருந்துனா ஆங்காங் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துது. அதாவது அந்தந்த உயிர்கள் இருக்கும் சரியான ஜிபிஎஸ் புள்ளிக்கு அவை கேட்காமலேயே பிரபஞ்சம் அதை கொண்டு வந்து சேர்க்குது. அந்த ஜிபிஎஸ் ஒப்பீடு இதோட உடனடி தன்மையை மிக சரியா விளக்குது. அமைதியையோ அல்லது அருளையோ பெறுவதற்கு புவியியல் ரீதியான இடமாற்றங்கள் தேவையில்லை அப்படிங்கறது இது உறுதி செய்து. அப்போ மலை உச்சிக்கெல்லாம் போக வேண்டாமா? நிச்சயமா தேவையில்லை. அமைதியை தேடி நீங்க ஒரு பனிமலையின் உச்சிக்கு சென்று தனிமையில் அமர வேண்டியதில்ல. நீங்க நெரிசல் மிகுந்த ஒரு ட்ரெயின்ல பயணம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது மிகுந்த மன அழுத்தத்தை தரும் ஒரு ஆபீஸ் மீட்டிங்ல இருந்தாலும் சரி, உங்கள் உள்ளுணர்வின் அதிர்வெண் தூய்மையாகவும் அமைதியாகவும் சீரமைக்கப்படும் மறுகணமே அந்த அமைதி நீங்க அமர்ந்திருக்கும் அதே ட்ரெயின் சீட்டுக்கு எந்த தாமதமும் இல்லாம வந்து சேரும். ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. இதுல ஏங்காது அப்படிங்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? மனித இயல்பின்படி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் ஆழமா தேவைப்பட்டா நாம் அதற்காக ஏங்கத்தானே செய்வோம். ஏங்கினால்தானே அது நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல தான் நாம முன்பு பேசிய அந்த தானியங்கு கண்ணாடி அல்லது பிரதிபலிக்கும் அமைப்பை மீண்டும் நிலைத்து பார்க்கணும். ஏக்கம் அப்படிங்கிற உணர்வின் அடிப்படை தன்மை என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இது வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போம். இன்னும் ஆழமா பாருங்க. என்னிடம் இது இல்லை, நான் இதை இழந்து தவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான இல்லாமை உணர்வுதான் ஏக்கத்தின் அடிப்படை.
நீங்க பிரபஞ்சத்திடம் தொடர்ந்து ஏங்கிக் கொண்டே இருக்கும்போது நீங்க எந்த அதிர்வெண்ண பரப்புறீங்க? என்னிடம் இல்லை அப்படிங்கிற அதிர்வெண்ண. அதை உள்வாங்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு எதை திருப்பித் தரும்? மைண்ட் ப்ளோயிங். வாவ்! பிரபஞ்சம் அந்த இல்லாமையே அப்படியே திருப்பி தரும். தொடர்ந்து ஏங்கிக் கொண்டே இருப்பதற்கான சூழ்நிலைகளையே அது மீண்டும் மீண்டும் உருவாக்கும். 100க்கு 100% உண்மை. அப்படியானால் பிரபஞ்சத்திடம் கெஞ்சுவதும் மன்றாடுவதும் உண்மையில நமக்கு வேண்டியதை பெறுவதற்கான வழி அல்ல. மாறாக அது நம்மை அந்த இல்லாமை அப்படிங்கிற சுழற்சிக்குள்ளேயே சிக்க வைக்கும் ஒரு பொறி. மிக துல்லியமாக புரிஞ்சுகிட்டீங்க. அந்த சுழற்சியில மனிதர்கள் சிக்கிக்கொள்ளக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் இவ்வளவு உடனடியான ஒரு நெட்வொர்க்காக செயல்படுது. ஒரு உண்மையான தூய்மையான எண்ணம் உருவாகும் அந்த வினாடியிலேயே அதற்கான பதில அது எங்க இருக்கிறதோ அங்கேயே வழங்குவதற்கு அந்த பேரறிவான அமைப்பு எப்பொழுதும் விழிப்போடு காத்திருக்கு. அது நம்மள தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கும் ஒரு அதிகார அமைப்பு அல்ல. நம்முடன் இணைந்து செயல்படும் ஒரு தொடர் இயக்கம்னு சொல்லலாம். கண்டிப்பா. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த முழுமையான பகுப்பாய்வு நமது அன்றாட வாழ்க்கையை நாம அணுகும் விதத்தை முற்றிலுமாக மாற்றியமைக்கக்கூடிய ஒண்ணு. நாம ஒரு மிக துல்லியமான, நம்மை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆட்டோமேட்டட் வலைப்பின்னலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆமா. நமது மனமும் நரம்புகளும் சிதைந்துவிடக் கூடாது என்பதற்காக அது இன்பங்களை அளந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து வழங்குது. நாம வெளியுலகத்திற்கு என்ன சொல்றோம் அப்படிங்கிறத தாண்டி நமது எண்ணத்தின் அசல் தன்மை என்ன, அதை எந்த விதத்தில் வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதை துல்லியமாக ஸ்கேன் செய்யுது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தேடி அலையாம, நாம் கெஞ்சித் தவிக்காம, நாம் இருக்கும் இடத்திற்கே வந்ததை வழங்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இதன் மூலம் கிடைக்கும் செய்தி மிக தெளிவானது. நீங்க இந்த பிரபஞ்சத்தோடு போராட வேண்டியதில்ல. உங்களுடைய சொந்த உள்மன அதிர்வெண்களை நீங்க சீரமைத்தாலே போதுமானது. இது மனிதர்களின் மீதான பொறுப்பை முழுமையாக அவரவர் கைகளிலே திருப்பிக் கொடுக்குது. பிரபஞ்சம் எப்போதுமே தயாராக இருக்கு, எங்கும் நிறைந்திருக்கு, எல்லையற்ற துல்லியத்தோட இயங்குது. இந்த சமன்பாட்டில் மாறக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய எண்ண ஓட்டம் மட்டும்தான். பிரபஞ்சம் என்ற கண்ணாடி எப்போதுமே பிரதிபலித்துக் கொண்டுதான் இருக்கு அப்படின்னா, அந்த கண்ணாடியின் முன் நீங்க எதை கொண்டு போய் நிறுத்தப் போறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க கையில் உள்ள அதிகாரம். இந்த ஆழ்ந்த தேடலை நிறைவு செய்யும் இந்த தருணத்துல உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வியோட இதை நம்ம முடிக்கலாம். இந்த பிரம்மாண்டமான நுண்ணறிவு கொண்ட பிரபஞ்ச அமைப்பு இந்த நொடியில் உங்களின் மையமான அதிர்வெண்ணை ஸ்கேன் செய்து எந்தவித தாமதமும் இல்லாமல் அதற்கான பதிலை நீங்க இருக்கும் இடத்திற்கே கொண்டு வர தயாராக இருக்கு அப்படின்னா, இந்த சரியான கணத்துல நீங்க எந்த விதையை உங்க மனசுல விதைத்து கொண்டிருக்கீங்க? இப்போ உங்கள் உள்ளுணர்வின் உண்மையான தன்மை என்ன? ஏன்னா அது எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கான விநியோகத்தை பிரபஞ்சம் ஏற்கனவே தொடங்கிடுச்சு. சிந்தித்து பாருங்கள்.